ஸோ போன வீடியோவில் வந்துட்டு ஒரு HTMLோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கொஞ்சம் பார்த்தோம். ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு மெயினான டேக்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ யூ கேன் சி. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முக்கியமான டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ சேம் வே போன இதில் tutorial 1 அப்படின்ற ஃபோல்டரில் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு tutorial 2 அப்படின்ற ஃபோல்டரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு புது index.html ஃபைல் போட்டிருக்கேன். ஸோ பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் சேம் வே போன வீடியோவில் பார்த்த மாதிரி டாக் டைப் HTML ஹெட்டுக்குள்ளே ஒரு டைட்டில். ஸோ சிம்பிள், ஒரு பேசிக் வெப்பேஜ். ஸோ அதுக்கப்புறம் பாடிக்குள்ளே மெயினாக ஒரு பேராகிராஃப் போடுறோம். ஸோ இந்த பேராகிராஃபில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இதை வந்துட்டு லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் அண்ட் லெஃப்ட் ரைட் விண்டோ போட்டுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் போல்டு டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ போல்டாக இருக்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ராங் அப்படின்ற டேகுக்குள்ளே அந்த போல்டை மட்டும் போட்டிருக்கேன். எனிவே டெக்ஸ்ட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு நீங்கள் அப்படியே HTML டேகை போடலாம். ஸோ HTMLக்குள்ளே மட்டும்தான் HTML வரணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அது ஒரு டேகாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எப்படி வேணால் வந்துட்டு லைக் அதை மாற்றலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ எஸ், எல்லாமே செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரியாக தான் இருக்க போகுது. நீங்கள் வந்துட்டு எதையும் ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. HTML ஜஸ்ட் போட்டால் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். as simple as it. நெக்ஸ்ட் இன்னொரு பேராகிராஃப் போடுறேன். இன்னொரு பேராகிராஃபில் EM டேக்குள்ளே போடுறேன். EMன்றது வந்துட்டு எம்பத்தைஸ். ஸோ கொஞ்சம் ஸ்டைலிஷான டெக்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். குயிக் நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். OL அப்படின்னா ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ ஒரு லிஸ்ட் ஆஃப் தி எலமெண்ட். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு லைக் பார்த்தீங்கன்னா போன டுட்டோரியலே நம்ம பார்த்துருப்போம். ULக்குள்ளே வந்துட்டு LI போட்டே வருவோம். ஸோ OL அப்படின்றது என்ன அப்படின்னா ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ வந்துட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம், அதோட ரூட் டேக் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு போடுவோம், ஒரு ஆர்டராக லிஸ்ட் வருது. ஸோ நம்பர்டு லிஸ்ட் வருது. ஸோ இவ்வளோதான் ஆர்டர்ட் லிஸ்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட், உங்களுக்கே தெரியும், லைக் புல்லட் பாயிண்டில் வரும், சிம்பிள். நெக்ஸ்ட் அப் இமேஜ் டேக். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டேக். என்னென்னா லைக் நம்ம ஏதாவது இது வந்துட்டு ஒரு மல்டிமீடியா டேக் அப்படின்னு சொல்லுவாங்க HTML. ஸோ வந்துட்டு இதே மாதிரி வீடியோ டேக்கும் இருக்குது. ஸோ இமேஜ் டேக்கில் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏதாவது இமேஜ் நம்ம வெப்பேஜில் எம்பெட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ஸோ இமேஜ் டேக் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த image.jpg அப்படின்றது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு இமேஜை ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ டவுன்லோட்ஸில் JSன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த tutorial 2 ஃபோல்டருக்குள்ளே இந்த js.png அப்படின்ற இமேஜை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் இது வந்துட்டு லைக் இமேஜ் கிடையாதுன்னு. ஸோ நான் JS அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா, ஸோ பேசிக்கலி அது PNG. ஸோ js.pngன்னு மாற்றினேன் அப்படின்னா யூ கேன் சி அந்த இமேஜ் வந்துட்டு இங்கே விசிபிள் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஈவன் தோ ஒரு சின்ன ஸ்டைலிங் என்னென்னா, இங்கே விட்த் அண்டு ஹைட்டுமே கொடுக்கலாம். இட்ஸ் 20 or else with 50. height நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ ஈவன் தோ ஜஸ்ட் 50-50. ஸோ பார்த்தீங்கன்னா லைக் இப்போ நீங்கள் இந்த வித் அதிகம் பண்ணி இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் HTML இருக்குது. ஸோ வந்துட்டு ஒவ்வொன்றையும் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். ஸோ வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸில் டவுட்ஸ், இப்போ நான் சொல்கிறதே தேவையான அளவுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இன்னும் அந்த டேக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் VS கோடில் அந்த டேக் ஹவர் பண்ணிங்கன்னா MDN ரெஃபரன்ஸ்னு வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேகோட எல்லா ரெஃபரன்ஸுமே நீங்கள் பார்க்கலாம் வித் எக்ஸாம்பிள். ஸோ எஸ், ஸோ மொசில்லாவோட டாக்குமெண்டேஷன். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைக் ஆல்ரெடி நான் சொன்னது தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இமேஜுக்கு அடுத்தது வந்துட்டு ஆங்கர் டேக். ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான டேக். நம்ம ஒரு பேஜிலிருந்து வந்துட்டு எங்கே லிங்க் போனாலுமே வந்துட்டு லைக் ஆங்கர் டேக் முக்கியம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொன்னது தான், லைக் அகெயின் இன் டீட்டெயில். அதாவது லிங்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லிங்க் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு லிங்க் இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த hrefல நான் எங்கே கொடுக்குறேனோ ஸோ அங்கே வந்துட்டு போகும். ஸோ இப்போ நான் www.google.com கொடுத்தேன் அப்படின்னா, என்னை கிளிக் த லிங்க் என்னை வந்துட்டு google.com கூட்டிகிட்டு போகும். சீரியஸ்லி லைக் டைரெக்டாக வந்துட்டு google.com இல்லை. ஸோ https://google.com கொடுத்து நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் சி என்ன வந்துட்டு அந்த google.comக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ எந்த பேஜுக்கு வேணால் நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஆங்கர் டேக் யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ நம்ம HTML ஃபைலை கூட லிங்க் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான். அண்ட் ஆல்சோ அனதர் திங் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் டேக்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லோக்கலாக இங்கே இருக்கிற இமேஜை தான் வந்துட்டு இப்போ காட்டுது. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு image.js.png நீங்கள் வச்சுருக்கேன்.
நம்ம லோக்கலில் இருக்கிறது மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு கிடையாது. இமேஜஸ் ஜேஎஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா, ஸோ என்ன இமேஜ் வந்தாலும் ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி, எந்த இமேஜ் இருந்தாலும் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ எந்த இமேஜ் அட்ரஸ் யூஆர்எல்லும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த இமேஜ் அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டாலுமே ஸோ வந்துட்டு அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டேக்ஸ்லாம் தான் இந்த வீடியோவில் எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஸோ HTMLோட ஃபார்ம் அண்ட் இன்புட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ see you in the next video guys. Bye bye.